Good morning, boys. Good morning, sir. Very good. இப்போ நாம வந்து 10th மேக்ஸ்ல mensuration இந்த யூனிட் பார்க்கலாம். mensuration அளவைகள். mensuration இப்போ 10th நம்ம வந்து 3D ஆப்ஜெக்ட்ஸ் தான் வரும். 3 னா 3 dimensional. 3 இந்த ஆப்ஜெக்ட் வரும். அப்போ 2D னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் விலகி தெரிஞ்சுக்கலாம். பேசிக் கொஞ்சம் நாலேஜ் தெரியும் போறீங்க. 2D க்கும் 3D க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? What is the main difference between 2-dimensional figures and 3-dimensional figures? Take for example, what is this? Square. There we go. What is this square? This is rectangle. This is circle. This is triangle. இந்த ஃபிகர்ஸ்லாம் நாம வந்து ஒரு போர்டுல வரைய முடியும், இல்ல தலையில வந்து வரைய முடியும். கையில் எழுத முடியுமா? இதே பாரு, இதுக்கு ஏதோ ஹைட்ல எதுவும் இல்லை. இது லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது, அவ்வளவுதான். இதுக்கு ஹைட் இல்லை. சப்போஸ் ஹைட் வந்துச்சுனாவே அது 3D ஆப்ஜெக்ட் ஆகும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், சிலிண்டர் பாத்தீங்களா? சிமிலர் பேரல் பாத்தீங்களா? பாத்தீங்களா இல்லையா? பேரல் சிமிலர் பேரல் பாத்தீங்களா இல்லையா? இப்படிதான் குட்டின் போற மாதிரி பாத்தீங்களா? இத பாத்தீங்களா? இது பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து கையில தூக்க முடியும். எப்போ தூக்க முடியும்? அது 3D ஆப்ஜெக்ட், 3 டைமென்ஷன். இப்ப நம்ம நீட்ல பாக்குறது 3D பத்தி தான் பாக்குறோம். சிலிண்டர் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் கோல். வாட் இஸ் திஸ்? கோல். கூம்பு. கூம்பு கடை போன பொட்டலம் கட்டி கொடுத்தா பாத்தீங்க, கூம்பு. What is this? This is pear. கோலம். கோலம் வீட்டுல போற கோலம் இல்ல, கோலம். இத பத்தி நாம வந்து இந்த யூனிட்ல பார்ப்போம். டைரக்டா நம்ம சம பார்க்கணும். இது கொஞ்சம் பேசிக் நாலேஜ். ஒவ்வொன்றுக்கும் வந்து சர்ஃபேஸ் என்ன, வால்யூம் என்ன, சர்ஃபேஸ்னாக்கா வளைவல், புரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நாம கடைக்கு உள்ள போவோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் நாம எதை பத்தி பார்க்கணும்னாக்கா சிலிண்டர் பார்க்கணும். எதை பத்தி பார்க்கறோம்? Cylinder. This is a cylinder. This is a Cylinder. இந்த சிலிண்டர் டிரா பண்ணலாம். இந்த சிலிண்டரை வந்து போர்டுல டிரா பண்ணலாம். இதான் சிலிண்டர். பாத்தீங்களா? இப்போ சிலிண்டர்னாக்கா கீழே எப்படி இருக்குன்னா வட்டமாய், கீழே எப்படி இருக்கு? கீழே. அப்போ ஒரு சிலிண்டர் கொடுத்தானாக்கா அதுக்கு ரேடியஸ் ஆறுனாக்கா இந்த பாயிண்ட் சென்ட்ரல் பாயிண்ட் வந்து இந்த லென்த் இருக்கு பாருப்பா, இதுக்கு பாரு ஆறு ஸ்மாலா. இதுதான் ஸ்மாலா. ஸ்மாலா தான் ரேடியஸ், ஸ்மாலானா ரேடியஸ். இப்ப சிலிண்டருடைய ஹைட் கிட்ட வச்சுக்கோ, இதுதான் ஹைட். இது வந்து இது எவ்வளவு? இதுக்கு பேர் தான் வந்து ஹைட். இங்க போடும். இதுல இது ரெண்டு தெரிஞ்சா போதும். ரேடியஸ் எங்க இருக்கு, ஹைட் எங்க இருக்கு தெரிஞ்சா போதும். மற்றபடி பார்த்தாக்கா இது எட்ஜ்னு சொல்லுவோம். இது வந்து எட்ஜ், இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ், அவ்வளவுதான். இப்ப நிக்க வைக்கிற பாரு, இந்த வளைவா இருக்கு பாத்தீங்களா? இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு. என்னது? வளைபரப்பு. வளைபரப்பு என்னது? வளைவா இது இல்லையா? அதனுடைய ஏரியா பரப்பு கேட்கணும். இத இதுக்கு ஃபார்முலா இருக்கு என்னன்னாக்கா, இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, surface of a cylinder. Yeah, cylinder இருக்கும். இதுலக்கா கர்வ்டு சர்ஃபேஸ் என்ன? 2πr(h). எப்பவுமே ஏரியான்னு வந்துட்டாக்கா ஸ்கொயர் யூனிட்ஸ் போடும். ஸ்கொயர் யூனிட்ஸ் போடும். ஏரியான்னு பார்த்தாலே ஸ்கொயர் யூனிட்ஸ் போடணும். வால்யூம் பார்த்தா கியூபிக் யூனிட்ஸ் போடணும். அப்போ இது சிலிண்டர் கொடுக்குறாங்க. இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டாக்கா இந்த ஃபார்முலா 2πr(h). 2πr(h) ஸ்கொயர் யூனிட் சொல்ல தெரியும். ஃபார்முலா நல்லா தெரிஞ்சாதான் சமக்குள்ள போகும்.
ஓகேவா? சரி, மேலே பரப்பு இருக்கு சர்க்கிள், கீழே பரப்பு இருக்கு. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர், இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வளைவாக பரப்பு மட்டும். மேல பரப்பு கீழே பரப்பு சேர்த்துனாக்கா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு பார்த்தாக்கா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஒண்ணுமே இல்ல 2πr இன்டு எக்ஸ் பிளஸ் ஆர். எப்படி படிக்கணும்னு தெரியும். 2πr இன்டு எக்ஸ் பிளஸ் ஆர். நிறைய பேர் எப்படி படிப்பீங்கன்னாக்கா 2πr பிராக்கெட் எக்ஸ் பிளஸ் ஆர் படிப்பீங்க. தவறு. பிராக்கெட் தவிர இன்டு தான் படிக்கணும். 2πr இன்டு எக்ஸ் பிளஸ் ஆர் இப்படி எல்லாம் தப்புதான். இந்த யூனிட்ஸ் போடணும். எப்ப ஏரியா வந்தா ஸ்கொயர் யூனிட்ஸ், ஸ்கொயர் வால்யூம் கன அளவு அப்படின்னு பார்த்தாக்கா வால்யூம் ஈக்குவல் டு πr ஸ்கொயர். இங்க வந்து வால்யூமா கேட்கிறது அவங்க கியூபிக் யூனிட்ஸ். இது பேசிக். சிலிண்டர்னாக்கா இந்த 3 ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது. கர்வ்டு சர்ஃபேஸ்னா வளைவா இருக்கு இல்லையா, அதோட ஏரியா என்ன. டோட்டல் சர்ஃபேஸ்னா மேலே ஒரு வட்ட பரப்பு இருக்கும், கீழே வந்து ஒரு வட்ட பரப்பு இருக்கும், எல்லாம் சேர்த்து மொத்த ஏரியா என்ன. அதே போல வால்யூம் கணக்கு. அப்போ சிலிண்டருக்கு வந்து எனக்கு அப்படியே தெரியும், நீங்க அப்படியே சொல்லி பாருங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை CSA சொல்லுவாங்க. என்னது? இத டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா TSA சொல்லுவாங்க. இதுக்கு ஒண்ணுங்க, இதுக்கு ஒண்ணுங்க. இப்போ அடுத்தது கோன். என்னது? கோன். கோன்னா கூம்பு. கோன்னா கூம்பு. கோன். இந்த கோனுடைய படத்தை டிரா பண்ணணும். இந்த கோன் கோனுக்கும் கீழே பார்க்கறது ஒரு வட்டமான வடிவு. இதுக்கும் ஆர் தான். இதாவது சென்டர். இங்க ஓட் சொல்லுவோம். இந்த டிஸ்டன்ஸ்க்கு தர இதுதான் வந்து ஆர். ரேடியஸ். ரேடியஸ்னா ஆரம். ரேடியஸ்னா அப்ப உயரம் தானே இல்ல. உயரனாக்கா ஒரு நல்ல இரும்பு கம்பி எடுத்து உள்ள நேரா சொருகு. இங்க அடி வழி வரும் இல்லையா, இங்க சொருகணும். இங்க வந்து பாரு, இதுதான் உயரம். எச்சின்னு சொன்ன இதுக்கு இது பாரு, இதுக்கு பேரு தமிழ்ல சாயுதம் ஸ்லாண்ட் டைப்னு சொல்லுவாங்க. எல் ஸ்லாண்ட் டைப்னு சொல்லுவாங்க. என்னன்னாக்கா ஹைட்னா இது ஹைட் கிடையாது, இதுதான் ஹைட். இதுதான் ஹைட். இதுக்கும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. இது என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மொத்தமா இருக்கிறாங்க. CSA ஷார்ட்டா பார்க்கலாம். CSA ஆஃப் த கோன். CSA ஆஃப் த கோன். கோனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டாக்கா πr/l ஸ்கொயர் யூனிட்ஸ். πr/l ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட கீழே இருக்கிற ஏரியாவையும் சேர்த்து பார்த்தா நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதெல்லாம் வந்து TSA சொல்லுவோம். TSA ஆஃப் த கோன். πr into l plus r. πr into யூனிட் போல தப்பு. எப்ப ஏரியா பார்க்கமோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஏரியா ஸ்கொயர் யூனிட் போடணும். ஸ்கொயர் யூனிட். வால்யூம் அதே பார்த்தாக்கா வால்யூம் ஆஃப் த கோன் ஈக்குவல் டு இதுக்கு πr ஸ்கொயர். இதுக்கு சிலிண்டருக்கு இது 1/3 πr ஸ்கொயர். 1/3 πr ஸ்கொயர். கியூபிக் யூனிட்ஸ். கியூபிக் யூனிட்ஸ். அப்போ கோன்னா உங்களுக்கு என்ன தெரியுமாக்கா CSA கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தெரியும். TSA டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தெரியும். வால்யூம். இது இல்லாம இந்த ஆர்னா ரேடியஸ், எச்னா ஹைட், எல்னா ஸ்லாண்ட். இதுக்குள்ள ஒரு ஒப்புமை இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஃபார்முலா இருக்குனாக்கா
இப்ப L கண்டுபிடின்னு வச்சுக்கோ. L equal to root of R square plus H square. ஞாபகம் இல்ல R square plus H square. இதுதான் யூனிட் ஸ்கொயர். இது ரெண்டு கேட்டானா H கேட்டானாக்கா H is equal to root of L square தான் கிடைக்கும். L square minus R square. Suppose R கேட்டானாக்கா root of L square minus H square. இந்த ஃபார்முலா நம்ம இதை பேஸ் பண்ணி இது வந்து பித்தாகரஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம தியரம்ஸ் போகும்போது சொல்லலாம். பித்தாகரஸ் சொல்லுவாங்க. பித்தாகரஸ் என்ன சொன்னாக்கா in a right angle triangle, the square of the hypotenuse is equal to sum of the square of the other two sides. ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் மீது வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவானது ஏனைய பக்கங்களின் மீது வரையப்படும் சதுரங்களின் பரப்பளவுகளின் கூடுதலுக்கு சமம். அது தமிழ்ல இருக்கு. அது வந்து 6th யூனிட்ல பார்ப்போம். 6th யூனிட்ல பார்ப்போம். சரி, ஓகே. நம்ம இந்த ஃபார்முலா தெரிஞ்ச போதும். இப்போ வந்து ஸ்பியர். ஸ்பியர்னாக்கா கோலம். இதுதான் ஸ்பியர். இதை டிரா பண்ணலாம். இது போட்டா சர்க்கிள் எப்பவுமே போர்ட்ல இது போட்டா சர்க்கிள்ஸ். இது வந்து ஸ்பியர் ஆகாது. நடுவில் வந்து இது ஒரு கோடு போட்டு பால் மாதிரி இங்க போட்டா இதுதான் ரேடியஸ். இதுதான் ரேடியஸ் ஆகும். இது ரேடியஸ் பண்றாங்க. இந்த ஸ்பியருக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஒண்ணுதான், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஒண்ணுதான். இதுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேற, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேற. இங்கேயும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேற, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேற. ஆனா இந்த உருவத்துக்கு சர்ஃபேஸ் ஏரியாவே ஒண்ணுதான். CSA ஆஃப் த ஸ்பியர் ஒண்ணுதான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா equal to 4 pi r square. 4 pi r square square unit. 4 pi r square square unit. இதுக்கு TSA ஒண்ணுதான், CSA ஒண்ணுதான். வால்யூம் அசல் வால்யூம் of the sphere அப்படின்னு பார்த்தாக்கா 4/3 pi r cube. cubic units. இது ரெண்டு தான் வந்து நம்ம ஸ்பியர். இப்ப என்ன பண்ணுங்க, இந்த பாதியை வெட்டிடுவோம். வெட்டிட்டாக்கா நமக்கு எமி ஸ்பியர் கிடைக்கும். பாதி அரைப்போம். எமி ஸ்பியர் இதுக்கு உஷாரா கிடைக்கணும். இதுல மெயின் கான்செப்ட் வரும். நம்ம தேங்காய் மூடி பாத்தீங்களா, தேங்காய் மூடி வெட்டிட்டு அது ஃபுல்லா இருக்குது நினைச்சுக்கோ. பணம் வெள்ளம் பாத்துக்க, பணம் வெள்ளம் பாத்தீங்களா இல்லையா? உருவம் கொண்டாட நாளைக்கு கொண்டாடுறேன். சம் குழம்பு கொண்டாடும். இதுக்கு ஒரு ரேடியஸ் தான். இந்த ரேடியஸ் இந்த லென்த் சமமா இருக்கு. இதுவும் ரேடியஸ் தான். இதுவும் இதை உஷாரா. இதுவும் ரேடியஸ் ஆர் சமமா இருக்கும். இதுவும் ஆர் சமமா இருக்கும். அப்படியே இங்க வந்தா ஆர் சமமா. ஓகேவா? இதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா இருப்பாரு. பாதிக்கு வச்சுக்கோ. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேற, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேற. எமி ஸ்பேஸ் மட்டும் CSA of the hemisphere. CSA மொத்தம் 4 pi r square. இது வந்து 2 pi r square. 2 pi r square square units. Square units. TSA of the hemisphere na equal to கவனிங்க. இத பாதியை வெட்ட போறோம். அப்ப கீழே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2 pi r square. மேல ஒரு வட்டம் இருக்கு இல்லையா, அந்த வட்டத்தின் பரப்பளவு ஏரியா வந்து pi r square. 2 pi r square plus 1 pi r square 3 pi r square. 3 pi r square square unit. The volume of the hemisphere is பாதி. அப்ப 2/3 pi r cube. Volume of the hemisphere equal to 2/3 pi r cube. cubic units பண்ணும். எப்ப வந்து வால்யூம் பார்த்தாலே நம்ம cubic units பண்ணோம்.
ஏரியா பார்த்தா ஸ்கொயர் யூனிட். ஓகேவா? இதுதான் வந்து 3D ஆப்ஜெக்ட்ஸ். இந்த 3D ஆப்ஜெக்ட் கொஞ்சம் தான் சொல்லிருக்கோம். இன்னும் நிறைய 3D ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ப்ராப்ளம் நாளைக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது டே 1. என்னது டே 1, டே 1, டே 2, டே 3 எல்லாம் இருக்கு. அடுத்த நாள் போகும்போது நம்ம அதெல்லாம் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்போ இந்த ஃபார்முலா வந்து நீ நல்லா கவர் பண்ணிக்கணும். இன்னொரு முறை படிச்சு காட்டுற ஃபார்முலா இன்னொரு முறை படிச்சு காட்டுறாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு 2 pi r h square unit. Total surface area of the cylinder is equal to 2 pi r into h plus r square units. Volume of the cylinder equal to pi r square h cubic feet. எப்ப வால்யூம் வந்தாலே cubic units போடும். Cone is the figure CSA, curved surface area of the cone equal to pi r n square units. Total surface area of the cone equal to pi r into l plus r square units. Volume of the cone equal to 1/3 pi r square h cubic units. இந்த r h l மூணு ரிலேட்டட் இருக்குது. l equal to root of r square plus h square, h is equal to root of l square minus r square, r equal to root of l square minus r square. இஞ்சாவது இதுடா நம்ம ஸ்பியருக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஒண்ணுதான், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஒண்ணுதான், கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஒண்ணுதான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இல்ல கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா equal to 4 pi r square square units. அதே போல வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் equal to 4/3 pi r cube cubic units. ஹெமிஸ்பியர்ல மட்டும் CSA வேற. CSA னா கர்வ் சர்ஃபேஸ்னா கீழ இருக்க வளைவு மட்டும். அது வந்து 2 pi r square square units. டோட்டல்னாக்கா மேல ஒரு சர்க்கிள். அதனால CSA of the hemisphere na 3 pi r square square units. அப்ப வால்யூம்னாக்கா அதுதான் 2/3 pi r cube cubic units. ஓகேவா? இந்த ஃபார்முலா எல்லாம் தெரிஞ்சாதான் நாளைக்கு நம்ம வந்து ப்ராப்ளம் ஒர்க் பண்ணுவோம். நைட் வீட்டில் போய் உட்காந்து நல்லா ப்ராப்ளத்தை படிங்க, ஃபார்முலா எல்லாமே படிங்க, நல்லா மனப்பாடம் பண்ணி எழுதி பாருங்க. நாளைக்கு ஃபார்முலா நான் கேட்க சொன்னீங்கன்னாக்கா சூப்பரா சம் செய்வேன். ஓகேவா? சூப்பர், தேங்க்யூ.